அணையில் இருந்து நீர் திறப்பு 1,10,000 கனஅடியாக அதிகரிப்பு. 16 கண் மதகு வழியாக 92,000 கனஅடி நீர் வெளியேற்றம். மேட்டூர் அணையில் 1,00,000 கனஅடி நீர் திறப்பால் ஈரோடு காவிரியில் கரை புரளும் வெள்ளம். கரையோரமாக உள்ள வீடுகளில் நீர் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,25,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஊட்டமலை, ஆலம்பாடி உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மக்களவையில் விவாதத்தை தொடங்கி வைத்த ராஜ்நாத் சிங் பேச்சு. பெஹல்காமிற்கு பயங்கரவாதிகள் ஊடுருவியது எப்படி என காங்கிரஸ் திரிணாமுல் கேள்வி. மாநிலங்களவையில் அதிமுக எம்பிக்கள் பதவியேற்பு. இன்பதுரை, தனபால் ஆகியோர் தமிழில் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஐஎஸ் இன்பதுரை எனும் நான், மா தனபால் என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பெற்றதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டுக் கூறுகிறேன். ஜார்ஜியாவில் நடந்த உலக மகளிர் செஸ் கோப்பையை வென்றார் இந்திய வீராங்கனை திவ்யா தேஷ்முக். மற்றொரு இந்திய வீராங்கனை கோனேரு ஹம்பி 2வது இடம் பிடித்தார். சோனி நிறுவனம் தொடர்ந்த காப்புரிமை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றக் கோரி இளையராஜா தொடர்ந்த வழக்கு. மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஜாதி ரீதியாக செயல்படுவதாக விமர்சித்த விவகாரம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான அவமதிப்பு நடவடிக்கை பற்றி தலைமை நீதிபதி முடிவு செய்வார் என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அறிவிப்பு. உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தல். இந்திய தலைமை நீதிபதியிடம் வாஞ்சிநாதன் புகாரை மீது கொடுவாஞ்சேரியில் போலீசாரின் சோதனையில் 5,250 கஞ்சா சாக்லேட்டுகள் பறிமுதல். புகார் வந்தால் கல்வி நிறுவனங்களிலும் சோதனை நடத்தப்படும் என தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் பேட்டி. தமிழ்நாட்டை பின்பற்றி புதுச்சேரியிலும் மகளிருக்கு மாதம் 1,000 ரூபாய் உரிமை தொகை. முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. திருவாரூர் அருகே கூடூர் கூத்தங்குடியில் தண்ணீர் இன்றி கருகும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள். காவிரியில் 1,00,000 கன அடி நீர் திறந்த போதும் தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் வேதனை. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. தேரோட்டம் சரியான கூட்டம், அளவில்லாத கூட்டம், மக்கள் பயங்கரமான கூட்டம். நல்லா தரிசனத்துக்கு போய் வந்திருக்காங்க. நல்லா சாமி, ஆண்டவர்கள் சாமி நல்லா நமக்கு நல்லது கொடுக்கணும் எல்லா மக்களுக்கும். உதகை அருகே அறுவடை திருவிழாவின் ஒரு பகுதியாக காணிக்கை கட்டும் நிகழ்வு. 30 கிராமங்களைச் சேர்ந்த படுகர் இன மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து வழிபாடு.
பீகாரில் ஒரு வாரமாக வெளுத்து வாங்கும் கனமழையால் சாலைகளில் வெள்ளம். ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் வீட்டிற்குள் புகுந்த மழைநீர். பகிரங்க மன்னிப்பு கேட்காத மத்திய பிரதேச பாஜக அமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிப்பதாக நீதிபதிகள் கடும் எச்சரிக்கை. பீகாரில் நாய் பெயரில் இருப்பிட சான்றிதழ் பெறப்பட்டதால் அதிர்ச்சி. தேர்தல் ஆணையம் அறிவித்த 11 ஆவணங்களிலும் போலியான சான்றிதழ் பெற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு என பலரும் விமர்சனம். காவிரியில் திறக்கப்பட்டிருக்கும் 1 லட்சம் கனஅடி தண்ணீருடன் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படும் 20,000 கனஅடி உபரி நீரும் சேர்வதால் பவானி கூடுதுறை காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டோடுகிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கர்நாடகாவில் இருந்து வரும் உபரி நீரால் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் அப்படியே காவிரியில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. வினாடிக்கு 1 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் அந்த தண்ணீர் ஈரோடு மாவட்டத்தை கடந்து ஆர்ப்பரித்து செல்கிறது. அதே நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பவானி சாகர் அணையும் முழு கொள்ளளவை எட்டும் தருவாயில் வினாடிக்கு 20,000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. எனவே காவிரியில் வரக்கூடிய 1 லட்சம் கன அடி தண்ணீருடன் பவானி ஆற்றில் வரும் தண்ணீரும் சேர்ந்து 1,20,000 கன அடி தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டபடி காவிரியில் பாய்ந்தோடுகிறது. இதனால் பவானி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கந்தன்பட்டறை பகுதியில் சுமார் 50 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் கடும் அவதிக்குள்ளான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்தது. அங்கிருந்து மக்கள் படகு மூலம் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் பவானியில் முகாமிட்டுள்ளனர். கந்தம்பட்டையில் குடியிருக்கிறோங்க. அப்புறம் மணி 1 மணிக்கு பக்கமாக தண்ணி வந்துருச்சு. நாங்களும் வர்றோம். சரி தண்ணி குறைஞ்ச கொண்டு போட்டு அப்புறம் போலிங்க மறுக்க பார்சலில் எடுத்துகிட்டு வர்றோம். தண்ணி 1 லட்சம் வந்திருக்குதுங்க. இதுக்கு மேல் கொண்டு அதிகரிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பப்போ சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு. பாதி பேர் எல்லாம் மயிலம்பாடி போயிட்டாங்க. இங்கே பவானி காவேரி நகருங்க. நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு தண்ணி வந்துருச்சு. இன்னும் தண்ணி அவுட் பண்ணிக்கிறாங்க வருதுன்ட்டு. ஸ்கூலுக்கு தங்க சொல்லியிருக்காங்க. மேலும் இரு கரைகளையும் தொட்டபடி ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீரை பவானி குமாரபாளையத்தை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை பாலத்தில் செல்லும் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இதனிடையே ஈரோடு அருகே காவிரியுடன் பவானி ஆறு இணையும் இடத்திற்கு அருகில் ஆகாய தாமரைகள் அடித்து வரப்பட்டு பாலத்தில் தேங்கியுள்ளது. இதனால் தண்ணீரின் ஓட்டம் தடைபட்டுள்ளது. இந்நிலையில் பாலம் சேதமடைவதை தவிர்க்க நீரோட்டத்தை சீராக்க ஆகாய தாமரைகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணைக்கு வரும் காவிரி நீரின் அளவு 90,000 கனஅடியாக உள்ளது. முக்கொம்புவில் இருந்து காவிரியில் 22,700 கனஅடி நீரும், கொள்ளிடத்தில் 67,100 கனஅடி நீரும் திறந்துவிடப்படுகிறது. கடல் போல காட்சியளிக்கும் முக்கொம்பு மேலணையின் பருந்து பார்வை காட்சிகளை இப்போது பார்க்கலாம்.
புதுச்சேரியின் அரசு துறைகளில் தலைவிரித்தாடும் லஞ்ச முறைகேட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வருமானத்திற்கு அதிகமாக அரசு அதிகாரிகள் சேர்த்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் புதுச்சேரியில் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் இடையிலான மோதல் போக்கால் அரசு அதிகாரிகளின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்படுவதில்லை என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. அரசு துறைகளில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாகவும் புகார் எழுந்தது. இந்நிலையில் சில மாதங்கள் முன்பு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமாக கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து புதுவை சாரத்தில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தின் கிளையில் சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த் லஞ்சம் பெறும் வீடியோ வைரலானது. ಮುಂಜೆ வச்சிங்க சார் ப்ளீஸ் சார் கோச்சே கோச்சே அதான் கேஷ் எடுத்துன்னு சார் எங்களுக்கு எங்களா முடிஞ்ச எடுத்துன்னு வரோம் அதான் முடிஞ்ச வச்சிங்க சார் ப்ளீஸ் சார் கோச்சே கோச்சே எங்கள் முடிச்சு மட்டும் கொடுத்துருங்க சார். சரி கண்டிப்பாக அதான் உங்கள் மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. வம்பாக்கீரை இந்த 10 பேர் இந்த மேங்க்ரூவ்ஸை வெட்டிட்டு போட்டுக்கிறாங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை ஆகும். உங்களுக்கெல்லாம் ஈஸியாக கிடைச்சிடும். சரிங்க சார் முடிச்சு கொடுத்துருங்க சார். கண்டிப்பாக. இவ்வாறு காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் லஞ்சம் பெறுவது அடுத்தடுத்து அம்பலமாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுபோன்ற அதிகாரிகளின் நடவடிக்கைகளால் ஏழை எளிய மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போலீஸ் அதிகாரிகள் கணவன் மனைவி மாற்றாங்க, அப்புறம் காரைக்காலில் போலீஸ் அதிகாரிகள் மாற்றாங்க, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் சப் ரிஜிஸ்டர் பாத்ரூமில் போய் காசு வாங்குறாரு. அதாவது இது என்னென்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி இந்த சம்பவங்கள்லாம் 1-2 வெளியே தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியாமல் பல சம்பவங்கள் நடக்குது. புதுச்சேரியில் விஜிலன்ஸ்ன்ற ஒரு துறை இருக்குதா இல்லையான்னு தெரியல. வருமானத்துக்கு அதிகமாக அதிகாரிகள் சேர்த்துள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டுமென்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. ஆட்சியாளர்களை கேட்டால் எங்கள் அரசிற்கு அதிகாரம் இல்லை, இங்கே மாநில தகுதி இல்லை என்று புலம்புகிறார்கள். ஆனால் இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்தாவது அதிகாரிகளை அடக்கி இந்த அரசை சரி செய்யலாம் என்று ஒரு கோரிக்கை அளவில் நாம் வைத்தாலும் இந்த அரசு அதை செவிசாய்க்கவில்லை. மக்களை வாட்டும் லஞ்சத்தை கட்டுப்படுத்த ஆட்சியாளர்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடிக்கும் மேல் தண்ணீர் திறக்கப்பட்ட போதும் திருவாரூர் மாவட்டம் கூடூர் சுற்றுவட்டாரத்தில் பல கிராமங்களை தண்ணீர் எட்டாததால் குறுவை பயிர்கள் கருகும் நிலை உள்ளது. காவிரி கிளை ஆறான பாண்டவை ஆறு பாசனத்தில் உள்ள வடிகால்கள் முறையாக தூர் வாரவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1 லட்சம் கன அடிக்கும் மேல் தண்ணீர் திறக்கப்பட்ட போதும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் பல கிராமங்களில் தண்ணீர் எட்டாததால் குறுவை பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திட்டமிட்டபடியே மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டதால் காவிரி நீரை நம்பி திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் 1.60 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் வடிகால்களை முறையாக தூர்வாராததாலும் உரிய வகையில் கணக்கீடு செய்து முறை வைத்து நீர் வழங்காததாலும் பெரும்பாலான பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் குறுவை பயிர்கள் கருகத் தொடங்கியுள்ளன. குறிப்பாக பாண்டவை ஆறு பாசனத்தில் கூடூர், சேந்தனாங்குடி, கீழக்கூத்தங்குடி, தென்னவராயநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரின்றி வாடுகின்றன. இங்கே தண்ணி குருவை சாகுபடி எல்லாமே ஃபுல்லாக குருவை போட்டிருக்கிறாங்க. தண்ணி சரிவர வரதில்லை பாண்டையாத்தில். அதனால் தண்ணி நிறையா டேமில் இருந்தும் இங்கே புரோஜனம் இல்லாமல் டயத்துக்கு தண்ணி வயலுக்கு பாய்க்கிறதுக்கான சூழ்நிலை சரியாக வரதில்லை. சரியாக வாய்க்காலே வெட்டாததுனால தண்ணி சரியாக ஊருக்குள்ளே வரமாட்டேங்குது. மேட்டூர் அணைக்கு வரும் 1 லட்சம் கனஅடிக்கும் மேற்பட்ட உபரி நீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு வரும்போதும் திருவாரூர் அருகே கூடூர், பெருங்குடி, புலிவலம் உள்ளிட்ட பகுதிகளையும் இதுவரை காவிரி நீர் எட்டாததால் ஏராளமான விவசாயிகள் குறுவை சாகுபடியை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் நிர்வாக சீர்கேடு, அலட்சியம் காரணமாக ஏராளமான காவிரி நீர் தினமும் வீணாக கடலில் கலப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சில பகுதிக்கு தண்ணியே போகாம இருக்கு. வேளங்குடி, புலிவலம் இந்த ஊருக்கெல்லாம் தண்ணியே போகாம இருக்கு. இதை உடனடியாக கணக்கெடுத்து இந்த தண்ணியை கொடுத்தாதான் விவசாயம் பண்ண முடியும். நேராக கடலுக்கு போகிறதுல என்ன இருக்குது கேட்டோம்னா ஒரு ஃபோன் எடுத்து கூட ஒரு பதில் சொல்கிறது கூட ஒரு அதிகாரிக்கு இது இல்லாமல் இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியல. இதை உடனடியாக கண்காணித்து இந்த தண்ணி கொடுத்தாதான் நாங்கள் சாகுபடி பண்ண முடியுங்கிறது தான் விவசாயியோட கோரிக்கை. நீர்நிலைகளை தூர்வாரி முறை வைக்காமல் ஆறுகளில் நீர் வழங்கினால் மட்டுமே எஞ்சியுள்ள நெற்பயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறும் திருவாரூர் விவசாயிகள் இவ்விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தலையிட்டு தங்கள் வாழ்வாதாரம் மேம்பட வழிவகை செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து கா. வெங்கடேஷ்குமார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான மையமாக தமிழ்நாடு உருவெடுப்பதால்
ஆப்பிள் நிறுவனத்திற்கு உதிரி பாகங்களை தயாரித்து கொடுக்கும் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுத்து வருகின்றன. இதன் மூலம் 30,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்து 60,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் தயாரிக்கும் ஃபாக்ஸ்கான், பெகட்ரான் உள்ளிட்ட நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் நிலையில் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தியை அதிகரிக்க மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்காக தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தை திமுக அரசு கடந்த ஏப்ரலில் அறிமுகப்படுத்தியது. மின்னணு பொருட்கள் தயாரிப்புக்கு ஒன்றிய அரசு வழங்கும் மானியத்துக்கு இணையாக சலுகைகள் வழங்கும் இத்திட்டம் தமிழ்நாட்டில் பல்வேறு நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதை உறுதி செய்கிறது. 30,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்து அதன் மூலம் 60,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மாநிலத்தில் சிறந்த உள்கட்டமைப்பு, மனிதவளம், சிறந்த நிர்வாகத்தால் ஈர்க்கப்பட்டு ஆப்பிள் நிறுவனத்திற்கான மின்னணு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை அமைக்க பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருவதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் ஃபாக்ஸ்கான் ஆலையில் தயாரிக்கப்படும் ஐபோன்கள் அதிக அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் இந்தியாவில் ஐபோன் உற்பத்தி மையமாக தமிழ்நாடு மாறியுள்ளது. டாடாவின் பெகட்ரான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலைகளும் ஐபோன்கள் மற்றும் உதிரி பாகங்களை தயாரித்து வரும் நிலையில் திருச்சியில் ஜாபில் நிறுவனமும் இதற்கான ஆலையை தொடங்க உள்ளது. சார்ஜர் மற்றும் உதிரி பாகங்களை தயாரிக்கும் சால்காம், கொரில்லா கிளாஸ் தயாரிக்கும் கார்னிங், லிங்கி ஐடெக் மற்றும் ஆன் செமிகண்டக்டர் போன்ற பிற முக்கிய நிறுவனங்களும் ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம் பகுதியில் செயல்படுகின்றன. தமிழ்நாடு அரசின் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தால் ஹுசூர் மற்றும் திருச்சியும் மின்னணு உற்பத்தி மையமாக உருவெடுக்க தொடங்கியுள்ளது. 2025ஆம் நிதியாண்டில் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதியான மின்னணு பொருட்களில் 41% 1,26 கோடி ரூபாய் மதிப்புள்ளவை தமிழ்நாட்டில் இருந்து சென்றதை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் TRB ராஜா, இதனை அடுத்த 3 ஆண்டுகளில் 50 பில்லியனாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.